எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அதை அது செழுமைப்படுத்தும். கல்லில் கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா? டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நடக்கும். சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா என்னென்னமோ போயிருக்கோம். கேசவ் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சீன் பொழைச்சி போன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு. நாங்கள் 3 பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது. வெவ்வேறு துறை எல்லாருமே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்டு அவர் தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். உழுந்து புரண்டு சிரிச்சிருவாங்க. என்ன சார் இது? ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு. அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச, சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில வந்துருது அப்படிம்பாரு. ஹி இஸ் சோ கைண்ட். அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல, வித் பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. அவங்க அப்பா வேற காலமாயிட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னு. இல்லையா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்ட்டு நான். அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்லுன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னா அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும். இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship and for the work he did. Now you all be prepared for more applause to come. ஏன்னா அதான்